5:49 இதெல்லாம் எதுக்குன்னா நபிகள் நாயகம் சரலாசத்துக்கே இது இல்லைன்னு விளங்கினா தான் மற்றவங்களை பின்பற்றுவதை யோசிப்போம். எவ்வளோ டேஞ்சரான விஷயம். இன்னைக்கு ஒரு கூட்டம் கிளம்பி சலபுகளை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், தாபீன்களை பின்பற்ற வேண்டும், இமாம்களை பின்பற்ற வேண்டும், முன்னோர்களை பின்பற்ற வேண்டும், பெரியார்களை பின்பற்ற வேண்டும், தலைமுறையாக உள்ளதை பின்பற்ற, அதுதான் மார்க்கம்னு சொல்லி பிரச்சாரத்தை தைரியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் சல்லாசத்தை அல்லாஹ் கண்டிக்கிறது எல்லாம் நினைத்து பார்த்தோமேயானால் அவங்க எவ்வளோ பாரதூரமான வழிகேட்டில் இருக்கிறாங்க, அவங்க எங்கே நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார்கள், நரகத்திற்கு நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்வதற்கு தான் இதெல்லாம் சுட்டி காட்டுகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வாணிஹுக்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹ், நபியே நீங்கள் அந்த மக்களுக்கு அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளியுங்கள். ஒலா தத்தபி அஹ்வாஹும், அவங்களுடைய மனோ இச்சை பின்பற்றுறாதீங்க, அவங்க விருப்பத்தையெல்லாம் கேட்டுறாதீங்க. உங்களை ரசூலா நான் அனுப்பியிருக்கேன் என்று சொன்னால் அஹ்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ்வாகிய நான் எதை அருளி இருக்கிறேனோ அதன்படி தான் தீர்ப்பளிக்க வேண்டும். வஹ்தர்ஹும், கேர்ஃபுல்லாக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஐ யஃப்தினூக அம்பாலி மா அன்ஸலல்லாஹு இலைக்க, அல்லாஹ் உங்களுக்கு அருளி இருக்கிறானே அதில் இருந்து உங்களை டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க, கவனமாக இருங்க. ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறான், நான் சிலது அருளி இருக்கிறேன், அதில் இருந்து உங்களை மாற்றி இப்படித்தான் அதுக்கு அர்த்தம் அப்படித்தான் அர்த்தம்னு சொல்லி உங்களையே குழப்பி விட்டுருவாங்க. ரொம்ப கவனமாக இருந்து கொள், நான் அருளியதைத்தான் நீ தீர்ப்பளிக்க வேண்டும். இதை மாத்திர மாதிரி எவனாவது உன்னை திசை திருப்ப முயன்றால் அதுக்கு இடம் கொடுத்துடாத, திசை திருப்புவார்கள். திசை திருப்ப இடம் கொடுக்காம உறுதியாக நான் சொன்னதை நிலைநாட்டு அப்படின்னு சொல்றான். பொய்யின் தவல்லவ், இதை அவர்கள் புறக்கணித்தால், அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கும் பொழுது ஏற்க மாட்டேன் என்று புறக்கணிப்பார்களே ஆனால் ஃபஅலம், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா யுரீதுல்லாஹு யுஸீபஹும் பிபஅதி துனூபிஹிம், இவங்களுடைய குற்றங்களுக்கு அல்லாஹ் தண்டிக்க நாடிவிட்டான், விளங்கிக் கொள்ளுங்கள். வஹியை பின்பற்ற மாட்டேன் அல்லாஹ் சொன்னது தவிர யார் சொன்னாலும் கேட்பேன் எவனாவது போனால் அவனை தண்டிக்க அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான் அர்த்தம், விளங்கிக்க. இவ்வளவு கடுமையாக 5:49 எச்சரிக்கிறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட குர்ஆனின்படி வஹியின்படி தீர்ப்பளிக்கணும், கவனமாக வேற இருக்கணும். மாற்றி விட பார்த்துருவாங்க, வேற ஏதாவது நம்மளை டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க, திசை திருப்பிடுவாங்க. இந்த உபய பண்ண கலர் திருப்பினான்ல, நல்ல நோக்கத்தை சொல்லி பணக்காரங்களாம் நாங்கள் வரப்போகிறோம், மற்ற எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம், இந்த ஒன்று தானே, இப்படி எல்லாம் டைவர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு இடம் கொடுத்து விடாத என்று அல்லாஹ் சொல்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி 5:67 அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹர் ரசூல், ரசூலே முகமது நபியே, பல்லிகமா உன்சில இலைக்க மின் ரப்பிக்க, உமது இறைவனிடமிருந்து உமக்கு அருளப்பட்டதை எடுத்து சொல்வீராக. உன்னுடைய வேலை என்ன? இறைவனாக என்னிடமிருந்து உனக்கு என்ன அருளப்படுகிறதோ அதை எடுத்து சொல்லு. ஒயில்லம் தஃபால், இதை நீ செய்ய தவறினால் ஃபமா பல்லகத ரிசாலத்தஹு, அவனுடைய தூது செய்தியை நீ எடுத்து சொன்னவராக ஆக மாட்டாய். நான் சொன்னதை அப்படி சொல்லிடணுமே தவிர எதையாச்சும் 1-2 சொல்லாமல் விட்டேன்னு வையே, அப்போ நான் நம்பி உன்னை நியமித்த அந்த பணியை நீ செய்யலை, எனது தூது செய்தியை நீ சொன்னவராக ஆக மாட்டாய். இப்படி சொல்லும் பொழுது பலவிதமான இடையூறுகள், சங்கடங்கள், கொலை மிரட்டல்கள், கொலை, ஊரை விட்டு விரட்டுதல் எல்லாமே வரும். அதையும் சேர்த்து சொல்றான், வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், அதுக்கு பயப்படாது. நான் என்ன சொன்னோன்னு அதை அப்படி சொல்ல வேண்டும். எதையாவது சொல்ல தவறினால் நீ தூதை நிறைவேற்றியவர் இல்லை என்று நான் முடிவு கட்டி விடுவேன். நீ மனிதனுக்கு பயப்படாத, மனிதர்களிடமிருந்து கேடு வராமல் நான் உன்னை காப்பாற்றுவேன். நீ பிரச்சாரம் செய்கிற பொழுது உனக்கு எந்த விதமான ஆபத்தும் யாராலும் வராது, அதுக்கு நான் கேரண்டி என்று அல்லாஹ் சொன்னால் யாராலும் கொல்ல முடியாத தலைவராக இருந்து அதனால் மூத்த போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரண்டி கொடுத்தான், மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இது பெரிய ஒரு அற்புதம், இறை வேதம் என்பதற்கான அற்புதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்ற தலைவர்கள் மாதிரி கோட்டை கொத்தளத்தெல்லாம் இருக்கலை, கேடயமும் வாளுமாகவெல்லாம் தெரியல, துப்பாக்கி கையுமாவெல்லாம் தெரியவில்லை, மெய்க்காவலர்கள்லாம் இருக்கவே இல்லை. சும்மா சாதாரணமாக வருவாங்க, சாதாரணமாக போவாங்க, கொள்ள நினைச்ச செகண்டில் கொண்டு போயிடலாம். சாதாரண ஒரு மனிதரை அன்றைக்கு ஈஸியாக கொள்கிற ஒரு மனிதர் யார் உலகத்தில் தேடி பார்த்தா இவரை தான் இருப்பார். ஏன்? இவருக்கு தான் இந்த பாதுகாப்பு இல்லை, சாதாரணமாக வருவார், ரொம்ப ஈஸியாக போட்டு போயிடலாம். அந்த மாதிரியான ஒரு ஆளாக இருந்தும் கூட எவனாச்சும் கொள்ள முடிஞ்சா? வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், மனிதர்களிடமிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன், அதுக்கு நீ பயப்படாத. தூதரை நியமிச்சேன்ல, உனக்கு இந்த கேரண்டி நான் தர்றேன், மனிதர்களால் உனக்கு மரணம் வராது, இயற்கையான மரணம் தான் வரும். போரில் கூட உங்களை உஹது போரில் அந்த மரண வேலையை நெருங்கி கூட தப்பிச்சு ஓடியான்ட்டாங்க. அப்போ அல்லாஹ் மனிதர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றுவான், உன்னை நீ தைரியமாக எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்கிறான். அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சொன்னதை சொல்லணும், கூட்ட, குறைக்க, மாற்ற, மறைக்க, திருத்த எதுக்கு ரைட்டு கிடையாது. செஞ்சால் கடுமையான ஒரு குற்றவாளியாக அவங்களை அல்லாஹ் ஆக்கி கொள்வான். அதை விட இன்னொரு என்ன அறிவுரை என்று சொன்னால், அவங்களுடைய மாமி மகள் ஜெய்னப், ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகள் ஜெய்னப், ரசூலுல்லாஹ்வுடைய குலத்தை சேர்ந்தவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பொறுப்பில் தான் இருக்கிறாங்க.
அவங்கள என்ன செய்கிறாங்கன்னா ஜெயிதுங்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஜெயிது என்பவர் யாருன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வளர்ப்பு மகன் சொல்லுவாங்க இல்லையா. அந்த காலத்தில் இஸ்லாத்துக்கு முன்னாடி ஜெயிது எடுத்து ரசூலை வளர்த்தாங்க. ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிறதுனால வளர்த்தாங்க. அரபு நாட்டில் ஒரு வழக்கமாக இருந்தது. அப்போ இந்த ஜெயிதை வந்து ஜெயிது பின் முகமதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. முகமதுடைய மகன் ஜெயிதுன்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்து ரசூலுல்லாவுடைய வளர்ப்பு மகனாக இருந்தார். அந்த வளர்ப்பு மகனை வளர்த்துட்டோமா, ஆசையோடு வளர்த்துட்டோமா என்பதற்காக பின்னாடி இப்போ இஸ்லாத்தில் தான் கிடையாது. முன்னாடி ஆரம்ப காலத்தில் இது இருந்தது. வளர்க்கலாம்னு வளர்ப்பு மகன் என்கிற ஒரு உறவு முறை இருந்தது. அதை அல்லாஹ் தடுத்துவிட்டான். தடுத்த பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஜெயிதுக்கு வந்து தன்னுடைய மாமி மகளே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஜெயினபை, ஜெயிதுங்கிற ஒரு அடிமையாக வந்தவர், அவர் வளர்ப்பு மகனை ஆக்கிட்டாங்க. ஜெயினபை வந்து குலத்தால் உயர்ந்தவங்க, அவங்க குறைஷ் குலத்தில் ரெண்டு பேருக்கு மேட்ச் ஆகலை. அடிக்கடி சண்டையும் சச்சரவும் பிரச்சனையும் எப்போ பார்த்தாலும் அவங்க கண் முன்னாடி குடும்பத்தில் நடக்கிற விஷயம் தானே. வளர்ப்பு மகன் சொன்னால் எல்லா விஷயமும் தெரியுமில்ல. குடும்ப மாமி மகளுங்கும் போது எல்லா மேட்டரும் தெரியும் இல்லையா. அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் எனக்குமே ஏற்படலை. பல வகையிலையும் பார்க்குறாங்க, அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் எனக்கும் ஏற்படவே இல்லை. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாரு, ஜெயிது வந்து சொல்கிறாரு ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, இனிமேல் இந்த அம்மாவோட எனக்கு வாழ முடியாது, இப்போ டைவர்ஸ் பண்ண போகிறேன், இனிமேல் அவங்க வந்து என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு ரொம்ப முறையிடுறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மனசில் என்ன தெரியுது, நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு சம்பவம்னு வச்சுக்கிறோம். கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேர் தினம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம டெய்லி இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது ஒரு நேரத்தில் பிரிஞ்சுக்கிறோம். நம்மள்ட்ட வந்தால் என்ன செய்வோம், பிரிய வேண்டிய கேஸ் தான் இது, இனி தேராதுன்னு நம்ம மனசில் நினச்சாலும் அதெல்லாம் வேணாங்க, கொஞ்ச நாள் இப்போ சேர்ந்து இருந்து பாருங்கள், அப்படி தான் அறிவுரை சொல்லுவோம். பிரியறதுக்கு தகுதியான விஷயமா இருந்தால் கூட ஃபார்மாலிட்டின்னு ஒன்று வச்சுருக்கோம்ல, ஃபார்மாலிட்டியை நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை வேணாங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பாருங்கள், இணங்கி போங்க, வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். ஆனால் மனசில் என்ன இருக்கு, இது ஒன்று ஒட்டாது இது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு வாயில் என்ன சொல்லுவோம், வாழ்க்கை அப்படி தாங்க கேட்டதாலும் இருக்குது, சண்டை அப்படி சொல்லி நம்ம சமாளிப்போம். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது இது தேராத கேஸ்ன்னு சொல்லி. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அம்சிக்க அலைக்க சௌஜக்க, உன் மனைவியை நீ விவாகரத்து பண்ணாமல் வச்சுக்க, ஒத்தக்க அல்லாஹ்வுக்கு பயந்துக்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லும் போதே மனசில் என்ன தெரியுது, இது வந்து தேர்ற கேஸ் இல்லை. தேர்ற கேஸ் இல்லைன்னு அதைத்தானே சொல்லணும். நீங்கள் நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லணும், என்ன யதார்த்தம் அதைத்தானே சொல்லணும். தலாக் விடணும், கரெக்டாக தான் சரி. நான் கணித்த வகையில் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது அப்படி தான் சொல்லியிருக்கேன்னு அல்லாஹ்வுடைய ரசூல். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உங்களை மாதிரி என்னை மாதிரியான ஒரு நிலையில் இருந்து கொண்டு அவங்க ஒரு அறிவுரை சொல்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போப்பா, தலாக்கெல்லாம் விடக்கூடாது, அல்லாஹ் பயந்துக்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன அல்லாஹ் இதை கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான், நீ மனசில் என்ன நினச்ச, தேராத கேஸ் தான் நினச்ச, அதைத்தான் நீ சொல்லியிருக்கானு. அது அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, ஒய்து தக்கூலு இல்லதி அன்னாம் அல்லாஹு அலைஹி, அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவருக்கு நீ சொன்னாய். ஜெயிதை தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அந்த ஜெயிதுக்கு நீயும் சொன்னாய். ஓ அன்னம்த அலைஹி, நீயும் யாருக்கு அருள் புரிந்தாயோ, வளர்ப்பு மகனை எடுத்து வளர்த்தாங்கல்ல, அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ நீயும் யாருக்கு அருள் புரிந்தியோ அவருக்கு நீ சொன்னாய், அம்சிக்கு அலைக்க சௌஜக்க, உன் மனைவியை விவாகரத்து செய்யாமல் வைத்துக்கொள், ஒத்தகில்லா, அல்லாவை பயந்து கொள் அப்படின்னு சொன்னாய். துஃபி ஃபீ நஃப்ஸிக மல்லாஹு முபதிஹி, அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒன்றை மனசில் நீ மறைத்து கொண்டாய். மனசில் உள்ளது இது இல்லை, மனசில் உள்ளது என்னது, இது பிரிஞ்சால் தான் சரியாக வரும், இவங்க சேர்ந்து வாழ்ந்தால் சரியாக வராதுன்னு நினைத்து கொண்டாய். ஓ தக்ஷன் நாச, மக்களுக்கு நீ பயந்தாய். ஒல்லாஹு அஹக்கன் தக்ஷாவு, நீ பயப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் தான். இது மனுஷனுங்க பயப்படும். இப்படி சொன்னால் என்ன செய்வாங்க, மக்கள் ஒரு மாதிரி நினைப்பாங்கல்ல. நம்மகிட்ட கடவுள் நினைப்போமா இல்லையா, ஒரு புருஷன் முன்னாடி பஞ்சாயத்து வருது, தலா கொடுக்க போகிறேன், விட்டுருமா, அதான் கரெக்டு போமா, நம்மளை என்ன செய்வான், காட்டுப்பள்ளி சேர்த்து வைப்பான்னு வந்தா அவன் நினைப்போமா இல்லையா. அப்போ இதுக்கு பயந்துக்கிட்டு என்ன செய்யறது, கொஞ்சம் பாருங்கம்மா சேர்ந்துக்கிறங்க அப்படி சொல்கிறோம்ல. இப்படி நீ மனிதர்களுக்கு பயந்து கொண்டு அல்லாஹ்வை எனக்கு பயப்படாமல் நீ இருந்தியே, இது சரியான்னு சொல்லி அல்லாஹ் 33வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் சொல்கிறான். அப்போ உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுறதுங்கிற ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நல்ல நோக்கத்துக்காகத்தான் இப்படி நம்மெல்லாம் சொல்லத்தான் செய்கிறோம். நம்மெல்லாம் செஞ்சால் குற்றம் ஆகாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இதுக்கு மாற்றமாக பேசுகிறாங்க. உள்ளத்தில் இருக்கிறது வேற, வெளியில் இருக்கிறது வேற. இதை கடுமையாக அல்லாஹ் கண்டித்து நீ எதுக்கு மனுஷனுக்கு பயப்படுற. அப்போ இப்படி பார்க்குறான் அல்லாஹ். அது தூதர் என்பவர் வந்து கரெக்டாக பேசணும், உள்ளதை பேசணும், தன்னிடத்தில் வந்த செய்தியை பேசணும், மாற்றி மறைச்சு பேசக்கூடாதுங்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்கிற காட்சியை பார்க்குறோம். அப்போ இந்த மார்க்கத்தினுடைய அதிபர் அல்லாஹ் மட்டும்தான் என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி